Okay. Good morning, students. In the video, Bible translation is over. So, and the next topic in history of translation is education and vernacular. Okay. So, this is education and vernacular. And this is an interesting topic, history of translation. இப்போ நீங்கள் வந்து ஸ்கூலில் படிக்கும்போது இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு இருக்கும். அதில் வந்து நிச்சயமாக டிரான்ஸ்லேஷனுக்கு ஒரு 5 மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பேப்பரோ செகண்ட் பேப்பரோ வாட் எவர் இட் குட் பி. ஓகே. அண்டு நான் படிக்கும்போது 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே இருந்துச்சு. அது இங்கிலீஷ் செகண்ட் பேப்பரில் லாஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அண்டு ஒரு பேராகிராஃப் இங்கிலீஷில் இருக்கும், அதை வந்து தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும் அது. ஓகே. ஸோ இதுக்கு வந்து ஒரு 5 மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கும். அண்ட் தென் +1 +2 தமிழ் லாங்குவேஜில் செகண்ட் பேப்பரில் அண்டு இது செகண்ட் பேப்பரில் அண்டு ஒரு இன்ஃபேக்ட் தமிழ் பேப்பரில் தமிழ் லாங்குவேஜ் அந்த அதில் தமிழ் செகண்ட் பேப்பரில் பார்த்தீங்கன்னா 10 மார்க் வரைக்கும் டிரான்ஸ்லேஷன் வந்து இருக்குது. ஒரு பேராகிராஃப் இங்கிலீஷ் டு தமிழ் அண்ட் இன்னொரு பேராகிராஃப் தமிழ் டு இங்கிலீஷ் அப்படின்னு இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்கும் 5-5 மார்க்காக இருக்கும். ஒரு பேராகிராஃப் வந்து அப்படியே ஒரு பேராகிராஃப் தமிழில் கொடுத்துருப்பாங்க, அது இங்கிலீஷில் மாற்றணும், அண்ட் இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க அண்ட் தமிழில் வந்து மாற்றணும். ஓகே. ஸோ கொஸ்டின் பேப்பரில் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் அண்ட் தமிழ்லேயும் இருக்கும் அது. அண்டு இதுலேருந்து என்னென்னா டிரான்ஸ்லேஷன் வந்து ஒரு மொழியை வந்து கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு எக்ஸசைஸாக இருக்குது. ஓகே. இது வந்து அந்த காலத்துலேருந்தே பண்ணியிருக்காங்க. ஓகே. அண்டு ஒரு லாங்குவேஜை கற்றுக்கணும்னா அந்த டிரான்ஸ்லேஷன் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு முக்கியமான எக்ஸசைஸாக இந்த டிரான்ஸ்லேஷன் எக்ஸசைஸ் இருக்குது. அண்ட் அதனாலேயே டிரான்ஸ்லேஷன் வந்து டிரான்ஸ்லேட்டருக்கு ஒரு முக்கியத்துவம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்குது. ஓகே. ஸோ இது எப்படி என்ன ஏது அண்ட் இதுக்கு இது சம்மந்தப்பட்ட டிரான்ஸ்லேட்டர் ஸ்காலர்ஸ் இவங்க அதெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோ. டிரான்ஸ்லேஷன் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். இட் ஹேப்பன்ட் பிஃபோர் 15th and 16th century. ஓகே. தட் இஸ் 1400ஸ்லேருந்து இந்த டிரான்ஸ்லேஷன் எக்ஸசைஸ் எஜுகேஷனில் வந்து வர ஆரம்பிச்சுது. ஓகே. எஜுகேஷன் ஒரு லாங்குவேஜ் பேப்பர் அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் நிச்சயமாக இப்போ இருக்க ஆரம்பிச்சுது. அது வந்து 15th and 16th centuryலேருந்து இது இருக்குது. When vernacular language developed, translation is an important exercise. Many Latin texts were translated without theories. Vernacular language. See, English is not a classical language. அது இப்போ எல்லாருக்கும் தெரியும். அது கிரீக் அண்ட் லாட்டின் இந்த 2 லாங்குவேஜ்லேருந்து தான் மற்ற யூரோப்பியன் லாங்குவேஜ் வந்து வந்துச்சு. ஓகேங்களா. அண்ட் இப்போ இது தமிழ் இஸ் அ கிளாசிக்கல் லாங்குவேஜ். தமிழ் லாங்குவேஜ்லேருந்து தான் தெலுங்கு, கன்னடா, மலையாளம் இந்த 4 லாங்குவேஜும் வந்துச்சு. அதான் திராவிடியன் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. அண்டு இது பார்த்தீங்கன்னா இப்போ நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் லாங்குவேஜில் தான் அஃப்கோர்ஸ் வேரியஸ் தியரிஸ்லாம் இருக்காது. ஆக்சுவலி சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் வந்து காமனாக மக்கள் யாரும் பேசின லாங்குவேஜ் வந்து கிடையாது. அது கிரேட் ஸ்காலர்ஸ் வந்து டிவைன் ஃபீல் கொண்டு வர்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு லாங்குவேஜாக தான் இந்த சான்ஸ்கிரிட் வந்து இப்போ இருக்குது. அது ஓகே. அஃப்கோர்ஸ் இப்போ என்னன்னா பிரக்ரித்லேருந்து தான் வந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. பட் பிரக்ரித்தோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து சான்ஸ்கிரிட்டில் வந்து இப்போ இருக்கும் அது. அண்ட் ஆப்வியஸ்லி நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா லாங்குவேஜஸுமே சான்ஸ்கிரிட்லேருந்து தான் வந்துச்சு. அதில் எந்த டவுட்டுமே கிடையவே கிடையாது. ஆனால் சான்ஸ்கிரிட் பொதுவாக மக்கள் பேசின ஒரு லாங்குவேஜாக இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையவே கிடையாது. ஆனால் இப்போ ப்ரெசண்ட்டாக நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய லாங்குவேஜஸ் பார்த்திங்கன்னா அது ஹிந்தியா ப்ரிடாமினென்ட்லி இப்போ ஹிந்தியாக இருக்கட்டும், போஜ்பூரியாக இருக்கட்டும், அசாமி ஆர் பெங்காலி, வாட் எவர் த லாங்குவேஜஸ் இப்போ குட் பி, எல்லா லாங்குவேஜுமே சான்ஸ்கிரிட்லேருந்து வந்த லாங்குவேஜ் தான். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஓகே. இப்போ யூரோப்பியன் லாங்குவேஜஸ் பார்த்தீங்கன்னா கிரீக் அண்ட் லாட்டின் லாங்குவேஜ்லேருந்து தான் ஃப்ரெஞ்சாக இருக்கட்டும், ஸ்பானிஷாக இருக்கட்டும், போர்ச்சுகீஸாக இருக்கட்டும், அண்ட் ஜெர்மன் லாங்குவேஜாக இருக்கட்டும், டேனிஷ் லாங்குவேஜாக இருக்கட்டும், எந்த ஒரு லாங்குவேஜுமே
கிரீக் அண்ட் லாட்டின் இதுலேருந்து வந்த லாங்குவேஜாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வெர்னாகுலர் லாங்குவேஜ்லாம் எப்போ வர ஆரம்பிச்சது அப்படின்னா 2000. இப்போ ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜாக இருக்கட்டும் அண்ட் மற்ற லாங்குவேஜாக இருக்கட்டும். இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜ்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ டிப்பிக்கல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து இப்போ ஷேக்ஸ்பியர் கிட்டே தான் வர ஆரம்பிச்சது. ஓகே, அதுக்கு முன்னாடி கரெக்டான இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்றது கிடையவே கிடையாது. சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1000 இயர்ஸ், அதுவே ரொம்ப ஜாஸ்தி தான். அது அப்ராக்சிமேட்டாக ஒரு 1000 இயர்ஸ் ஓல்டு ஒரு யங் லாங்குவேஜாக இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த வெர்னாகுலர் லாங்குவேஜஸ்லாம் இப்போ ஏடி இப்போ ஒரு 2000 இயர்ஸாக தான் இப்போ இந்த மற்ற எல்லா லாங்குவேஜ் இங்கிலீஷு, ஃப்ரெஞ்சு அண்ட் இது ஜெர்மன் அண்ட் வாட் எவர் த லாங்குவேஜஸ் குட் பி யூரோப்பியன் லாங்குவேஜஸ் எல்லாமே ப்ரிடாமினென்ட்லி 2000 இயர்ஸ் இப்போ யங் லாங்குவேஜாக தான் இப்போ இருக்குது. ஓகே, அப்படி இருக்கும்போது அந்த வெர்னாகுலர் தட் இஸ் அந்த யூரோப்பியன் லாங்குவேஜஸ் எப்படி இப்போ எல்லாரும் கற்றுக்குறாங்க என்ன ஏது அப்படின்னு வர்றப்ப டிரான்ஸ்லேஷன் தான் ஒரு முக்கியமான எக்ஸசைஸாக இருக்குது. Many Latin texts were translated without theories. It was word for word translation. In the 9th century, King Alfred translated a number of Latin texts into English and encouraged people also to do so that English language and English people could be protected from Danish invasion. Alfred says that to improve a vernacular language, Latin texts should be translated into native language. இப்போ அந்த காலகட்டத்தில் டிரான்ஸ்லேஷன் தியரிஸ்லாம் எதுவுமே இப்போ இல்லாமல் இருக்கும். அது ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிறதுக்கு எப்படி இது பண்ணுறது. இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா ஆடு அண்ட் இங்கிலீஷில் வந்து இப்போ கோட்டு. ஸோ நான் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் கற்றுக்கணும்னா ஆடு இதுதான் ஆடு, அது ஒரு அனிமல் அப்படின்னு எனக்கு புரியுது. அண்ட் அது இங்கிலீஷில் என்ன கோட்டு. ஓகே, ஸோ இதே மாதிரி கேட்டு அண்ட் இப்போ எல்லாமே அப்படியே டிரான்ஸ்லேஷன் பேஸ் பண்ணி தான் ஒரு லாங்குவேஜை வந்து கற்றுக்க முடியுது அது. ஓகே, இந்த இப்படி இருக்கும்போது வேர்ட் ஃபார் வேர்ட் டிரான்ஸ்லேஷன் அண்ட் சென்ஸ் டிரான்ஸ்லேஷன் அதெல்லாம் இல்லாமல் மேக்ஸிமம் எதுவுமே தெரியாமல் அண்ட் எல்லாருமே வேர்ட் ஃபார் வேர்ட் டிரான்ஸ்லேஷன் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து புரியாமல் ஒரு அபத்தமாக டிரான்ஸ்லேஷன் எல்லாருமே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இங்கிலீஷில் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் 9th century. ஓகே, 19th century and that is 800s. ஓகே, 800s அப்போ தான் புதுசாக ஒரு இது லாங்குவேஜ் மாதிரி இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து இப்போ வர ஆரம்பிக்குது. நாங்கள்லாம் ஒரு தனி இன மக்கள் அப்படின்னு இங்கிலீஷ் பீப்புள் அவங்களே நினச்சிக்கிறாங்க. அண்ட் அப்போ தான் கிங் ஆல்ஃப்ரெட் வந்து இப்போ கிங் ஆகுறாரு. அண்ட் அவர் நிறைய லாட்டின் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய நிறைய டெக்ஸ்ட்டை வந்து இங்கிலீஷுக்கு வந்து இப்போ டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. ஓகே, அண்ட் அவர் மட்டும் டிரான்ஸ்லேட் பண்ணலை, அண்ட் இங்கிலீஷ் பீப்புள் சாதாரண மக்கள் எல்லாரும் அப்படியே இது லாட்டின்லேருந்து இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுங்க அப்படின்னு எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுறாரு. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேனிஷ் பீப்புள் அண்ட் டேனிஷ் லாங்குவேஜ் இவங்கெல்லாம் வந்து கான்கர் பண்ணிட்டா அண்ட் அவங்க லாங்குவேஜ் நம்ம கற்றுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நேச்சுரலி நம்மளோட ஐடென்டிட்டி வந்து இப்போ இழந்துருவோம். நாம் பேசுகிற அந்த லாங்குவேஜும் புதுசாக வந்திருக்க அந்த லாங்குவேஜும் இழந்துடுவோம் அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த லாங்குவேஜை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் தான் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு இப்போ சொல்லி நிறைய லாட்டின் டெக்ஸ்ட்டை வந்து இங்கிலீஷ்க்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. ஓகே, அது அவர் மட்டும் இல்லை, அண்ட் இப்போ நிறைய சாதாரண மக்கள்கிட்டையும் லாட்டின்லேருந்து இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு, கேட்குறாரு. Next, when he translated Caesar pastorals, he said sometimes he used word for word and sometimes it is sense for sense. Translation has had a political role. Translation exercise was useful to improve writing and okay. இப்போ என்னன்னா அவர் இப்போ ஆல்ஃப்ரெட் வந்து இப்போ என்ன சொல்றாருன்னா செசரா பாஸ்டரல்ஸ் அப்படின்ற ஒரு லாட்டின் புக்கை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு அதுக்கு அந்த புக்குக்கான ப்ரிஃபேஸில் என்ன சொல்லியிருக்காருன்னா சில தடவை சம்டைம்ஸ் யூஸ்டு வேர்ட் ஃபார் வேர்ட் அண்ட் சம்டைம்ஸ் யூஸ்டு சென்ஸ் ஃபார் சென்ஸ் அப்படின்னு அவர் வந்து ப்ரிஃபேஸில் சொல்லியிருக்காரு. அண்ட் ஸோ இப்போ என்னன்னா டிரான்ஸ்லேஷன் ஹேட் பொலிட்டிக்கல் ரோல். அதாவது நம்ம லாங்குவேஜை பாதுகாக்கணும், நம்ம இன மக்களை வந்து பாதுகாக்கணும்னா இந்த டிரான்ஸ்லேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எஸ்பெஷலி லாட்டின் டெக்ஸ்ட்டை வந்து நம்ம லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது தான் அந்த லாங்குவேஜ் பற்றி தெரிஞ்சு அண்ட் நம்ம லாங்குவேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எண்ணங்களும்
இந்த டிரான்ஸ்லேஷன் மூலமாக தான் மக்கள் மனசில் ஏற்படுது அப்படின்னு நாம் வந்து புரிஞ்சுக்கணும். அடுத்தது, translation exercise was useful to improve writing style and oral style. The idea was given by Roman theoretician Quintilian. He said that paraphrasing helps to improve reading and writing style. He said that paraphrasing has two stages. In the first, he understands the text, and the next, he improves his style. He says that paraphrase and translation are equally same. One is within language, and another is in another language. He says translation helps to improve vernacular language. To learn Latin language, Greek language should be translated. Thus, translation had educational importance. ரோமன் தியரிட்டிஷியன் குவிண்டிலியன் ஒரு முக்கியமான கிரிட்டிக் லிட்டரரி கிரிட்டிசமில் அஃப்கோர்ஸ் அவரை பற்றி அவர் வந்து உங்களுடைய சிலபஸில் வந்து இப்போ இல்லாதனால மேக்ஸிமம் நீங்கள் படிக்க மாட்டீங்க. பட் ஒரு முக்கியமான கிரிட்டிக் அண்ட் ரைட்டர் தான் குவிண்டிலியன். அண்ட் இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, translation exercise helps to improve writing and oral style. டிரான்ஸ்லேஷன் எக்ஸசைஸ் அடிக்கடி பண்ணிகிட்டே இருக்கும்போது, டிரான்ஸ்லேஷன் அடிக்கடி பண்ணிட்டு இருக்கும்போது ரைட்டிங் ஸ்கில்னு ஒரேஷியல், தட் இஸ் ஸ்பீக்கிங் ஸ்கில், ரெண்டுமே இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு குவிண்டிலியன் வந்து சொல்றாரு. He said paraphrasing helps to improve reading and writing style. ஸோ பேராஃப்ரேஸ்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு பொயட்ரி அண்ட் அது வந்து ப்ரோஸா அண்ட் இப்போ புரிகிற மாதிரி அதில் உள்ளர்த்தங்கள் எல்லாத்தையும் டீட்டெயில்டாக சொல்கிறது தான் அந்த பேராஃப்ரேஸ். அண்ட் இந்த பேராஃப்ரேஸும் ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிறதுக்கும் அண்ட் ரீடிங் ஸ்கில் அண்ட் ரைட்டிங் ஸ்கில் இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இந்த பேராஃப்ரேசிங் வந்து ஹெல்ப் பண்ணுது. அண்ட் பேராஃப்ரேசிங் வந்து ரெண்டு ஸ்டேஜ் வந்து இப்போ இருக்குன்னு குவிண்டிலியன் வந்து சொல்கிறாரு. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஹி அண்டர்ஸ்டாண்ட் தட் த டெக்ஸ்ட் அண்ட் நெக்ஸ்ட் ஹி இம்ப்ரூவ்ஸ் த ஸ்டைல். ஸோ பேராஃப்ரேசிங் ரெண்டு ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் அதை வந்து புரிஞ்சுக்கிறான். அண்ட் புரிஞ்சுக்கிட்ட பிறகு அண்ட் தென் அதை எழுதும்போது அவனுடைய ரைட்டிங் ஸ்கில், அவனுடைய ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் எல்லாமே இப்போ இம்ப்ரூவ் ஆகுது. இட் இஸ் பேராஃப்ரேசிங் அண்ட் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் ஈக்குவலி சேம். இப்போ குவிண்டிலியன் வந்து பேராஃப்ரேசிங் அண்டு டிரான்ஸ்லேஷன் ரெண்டுமே ஒன்று அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். பேராஃப்ரேசிங்கே ஒரு கைண்ட் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு இப்போ நம்ம வந்து படிச்சிருக்கோம் அது. ஸோ பேராஃப்ரேசிங் அண்ட் டிரான்ஸ்லேஷன் ரெண்டுமே ஒன்று அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, இதை வந்து அதே லாங்குவேஜில் இது பண்ணுறோம், டிரான்ஸ்லேஷன் வந்து இன்னொரு லாங்குவேஜில் வந்து அதை பற்றி இப்போ எழுதுறோம் அது. ஸோ அதனால ரெண்டுமே முக்கியத்துவம், ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஹி சேஸ் டிரான்ஸ்லேஷன் ஹெல்ப்ஸ் டு இம்ப்ரூவ் வெர்னாகுலர் லாங்குவேஜ். ஸோ இப்போ டிரான்ஸ்லேஷன் பண்ண வெர்னாகுலர் லாங்குவேஜ் இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஷேக்ஸ்பியர் வந்து தமிழ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணால் அது தமிழ் லாங்குவேஜ்க்கு நல்லது. அது அதே மாதிரி திருக்குறள் வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணால் அது இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கு நல்லது. ஸோ இப்போ டிரான்ஸ்லேஷன் ஒரு லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட்டட் ஒர்க்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னா அது அந்த லாங்குவேஜுக்கு தான் நல்லது அப்படின்னு குவிண்டிலியன் வந்து சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா புது புது வார்த்தைகள் இன்னும் அதிகமாகும் அண்ட் புது வார்த்தைகள்லாம் அதிகமாக அண்ட் அந்த லாங்குவேஜ் வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் நம்ம வந்து இப்போ புரிஞ்சுக்கணும் அது. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது வந்து டு லேர்ன், அதான் குவிண்டிலியன் வந்து இப்போ சொல்கிறாரு, டு லேர்ன் லாட்டின் லாங்குவேஜ் கிரீக் லாங்குவேஜ் ஷுட் பி டிரான்ஸ்லேட்டட் இன்டு லாட்டின். இப்போ எனக்கு வந்து இப்போ இது லெட்ஸே இப்போ இங்கிலீஷ் அண்ட் தமிழே இப்போ எடுத்துக்கோம். இப்போ நான் வந்து இப்போ மை மதர் டங் இஸ் தமிழ் அண்ட் ஐ வாண்ட் டு லேர்ன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்னா தமிழ் டு இங்கிலீஷ் அந்த டிரான்ஸ்லேஷன் வந்து பண்ண தான் என்னால் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து கற்றுக்க முடியாது. அண்ட் ஸோ இப்போ லாங்குவேஜ் வந்து கற்றுக்கணும்னா டிரான்ஸ்லேஷன் முக்கியம். அண்ட் வெர்னாகுலர் லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்ணணும்னா இந்த இது இப்போ டிரான்ஸ்லேஷன் எல்லாரும் பண்ணிட்டு தான் அப்படி இருக்கணும் அது. Okay. Folina says the two kinds of translation, one is vertical, that is translation give importance to prestigious value to yourself, especially Latin language, and another is horizontal translation, which is translator consider in which translation consider both languages as equal.
இப்போ ஹாரிசான்டல் டிரான்ஸ்லேஷன் வெர்டிகல் டிரான்ஸ்லேஷன் கைண்ட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் ஏற்கனவே பார்த்துக்கோம். பட் அது கிடையாது. இங்கே வந்து ஃபோலி நான் எப்படி சொல்கிறேன்னா வெர்டிகல் டிரான்ஸ்லேஷன்னா என்ன இருக்குது, ஹாரிசான்டல் டிரான்ஸ்லேஷனா என்ன அப்படின்னா இது வெர்டிக்கல் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா என்னோட எஸ்எல் வந்து கிரேட் லாங்குவேஜ் ஐ மீன் சாரி இப்போ வாட் எவர் இட் மேபி அது எஸ்எல்லாக இருக்கட்டும் டிஎல்லாக இருக்கட்டும் அண்ட் இப்போ என்னுடைய லாங்குவேஜ் தான் கிரேட் லாங்குவேஜ் அண்ட் இப்போ நான் எந்த லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன்னா அது வந்து ஒரு மட்டமான லாங்குவேஜ் அப்படின்னு நினைக்கிறதும் அல்லது நான் ஒரு மட்டமான லாங்குவேஜ்லேருந்து என்னுடைய இப்போ நல்ல லாங்குவேஜுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறதும் வெர்டிக்கல் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் ஹாரிசான்டல் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா ரெண்டு லாங்குவேஜும் கிரேட் தான். அது ரெண்டு லாங்குவேஜோட கிராமர் ஒகாபுலரி ஸ்ட்ரக்சர் எல்லாமே கிரேட் தான் அப்படின்னு ரெண்டு லாங்குவேஜுமே ஈக்குவலாக கன்சிடர் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணுறது ஹாரிசான்டல் டிரான்ஸ்லேஷன். ஓகேங்களா? அண்ட் இது ஃபோலி நான் சொல்றது. அண்ட் அதுக்கப்புறம் பேக்கன் டாக்ஸ் அபவுட் லாஸ் இன் டிரான்ஸ்லேஷன் அண்ட் டேண்டே டாக்ஸ் அபவுட் accessibility in translation. See, Bacon talks about loss. See, and the feel and இது டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அதே ஃபீல் கிடைக்கும்ன்ற அவசியம் இல்லை. அதுதான் லாஸ் இன் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்றது அது. அண்ட் இப்போ டேண்டே டாக் அபவுட் accessibility in translation. அதாவது the access to translate சில வார்த்தைகள்லாம் மற்ற லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட்டே பண்ண முடியாது. அண்ட் அதுதான் அந்த ப்ராப்ளம் தான் accessibility in translation. அதை பற்றி டேண்டே வந்து பேசியிருக்காரு. பட் போத் அக்ரி தட் டிரான்ஸ்லேஷன் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் கம்பேரிட்டிவ் ஸ்டைலிஸ்டிக். ஆனால் ரெண்டு பேரும் ஒரு விஷயத்த வந்து ஒத்துக்கிறாங்க பேக்கன் அண்ட் டேண்டே. அது என்னன்னா டிரான்ஸ்லேஷன் வந்து கம்பேரிட்டிவ் ரெண்டு லாங்குவேஜ் கம்பேர் பண்ணுறதா இருக்கட்டும் ரெண்டு லாங்குவேஜோட லிட்ரேச்சர் கம்பேர் பண்ணுறதா இருக்கட்டும் டிரான்ஸ்லேஷன் வந்து ஹெல்ப்ஃபுல் எக்ஸசைஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் கம்பேரிட்டிவ் ஸ்டைலிஸ்டிக்ஸ் அப்படின்னு ரெண்டு பேருமே ஒத்துக்கிறாங்க. அண்ட் அடுத்தது குவிண்டேலியன் says that translation has complexities. There are free adaptation, borrowing, accuracy, loss and gain. Overall translation is helpful to learn language. ஸோ இப்போ குவிண்டேலியன் வந்து என்ன சொல்கிறாருன்னா translation has its own காம்ப்ளெக்சிட்டிஸ் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் தெர் ஆர் ஃப்ரீ அடாப்டேஷன் வேர்ட் ஃபார்வர்ட் சென்ஸ் அப்படின்னு இல்லாமல் ஃப்ரீ அடாப்டேஷன் எப்படி வேணால் மாற்றிக்கிட்டு அந்த ஐடியாஸ் மட்டும் புரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஃப்ரீ அடாப்டேஷன் அதுவும் நடக்குது. பாரோவிங் அதில் உள்ள வார்த்தையை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி பாரோ பண்ணி போடுறது. அண்ட் பாரோவிங் அக்யூரசி லாஸ் அண்ட் கெயின் சில மீனிங் வந்து சில மீனிங் அண்ட் ஃபீலை வந்து அப்படியே லாஸ் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணுறது இல்லை எஸ்எல்லை விட அண்ட் இன்னும் அதிகமான மீனிங் அண்ட் ஃபீல் வந்து கிடைக்கிற மாதிரி கெயின் பண்ணுறது. இது எல்லாமே டிரான்ஸ்லேஷனில் நடக்குது. ஓவரால் டிரான்ஸ்லேஷன் இஸ் ஹெல்ப்ஃபுல் டு லேர்ன் ஏ லாங்குவேஜ் அப்படின்னு தான் நாம் வந்து இப்போ புரிஞ்சுக்கணும். அண்ட் ஒரு 500 வருஷமாக டிரான்ஸ்லேஷன் எக்ஸசைஸ் வந்து இருக்குது. அண்ட் இதை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அண்ட் தேங்க்யூ.